ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ரொம்ப நாளாக எல்லோரும் வந்து கார்டன் டூர் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கும் போட நேரமே இல்லை. சரி, இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றுற வேலை இல்லாதனால உங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். மாடி ஏறுற இடத்துல ஃபுல்லாகவே ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு அழகு செடி வச்சுருக்கேங்க. ஒரு 10-15 செடி வச்சுருக்கேன், இன்னும் வைக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரு ஆனவுடனே ஸ்டெப்ஸில் 2 பக்கமும், இந்த பக்கம் ஒரு அடினியம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் கல்ரோஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 2 கலர். எல்லாமே நமக்கு கிஃப்டாக வந்தது தாங்க. அப்புறம் உள்ளே என்ட்ரு ஆன உடனே டேபிள் ரோஸு. இப்போ வந்து நம்மளோட மாடி தோட்டம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணவே முடியாத சிச்சுவேஷன். ஒரு 2-3 வாரமாகவே க்ளீனிங் ஒர்க்கே நடக்கலை. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இல்லைனா இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பேன். வாரம் 2-3 தடவை க்ளீன் பண்ணிவிடுவேன். அவ்வளோ தொட்டி எடுத்து கீழே வச்சு க்ளீன் பண்ணுவேன். பட் இப்போ அது முடியாதனால கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 கலர் டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 வரிசை உள்ள என்ட்ரு ஆன இடத்துல இருக்கும். அதுக்கு அடுத்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவுமே வந்து இங்கே பாருங்கள், இது எல்லாமே 1. இது வந்து ஒரு லைட் ஒயிட் வெண்டை மாதிரி உள்ளது, லைட் கலரில் இருக்கும். இது வந்து மர வெண்டை, இது இன்னும் காய்க்கலை. அப்புறம் இது ஒரு சிவப்பு வெண்டையில் லைட் சிவப்பு வெண்டை. இது வந்து நல்லா டார்க் சிவப்பு வெண்டை. அதுக்கப்புறம் இது எல்லாமே 1 2 3 4, இது எல்லாமே இதில் 3 இது வந்து நல்லா டார்க் பச்சை கலர் வெண்டை. இது வந்து ஒரு மாதிரி முள்ளாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு மாதிரி சொனையாகவே இருக்கும். இந்த இலைகளும் அப்படி தான் இருக்கும், வெண்டையும் அப்படி தான் இருக்கும். இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அடுத்த வரிசை பார்த்திங்கன்னா சங்குப்பூ, ப்ளூ சங்குப்பூ. அதுக்கப்புறம் அமர் லில்லியில் 2 வெரைட்டி. அதுக்கப்புறம் மெக்சிகன் சன்ஃப்ளவர் எல்லோ. இது 2மே வந்து பீச் கலர். அப்புறம் இவங்க பட்டர் கப்பு. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு இருக்காங்களா, அமர் லில்லி இருக்காங்களா, அவங்க ரெட்டு. அப்புறம் இது ஒரு தொட்டி சும்மா கிடக்கிற மாதிரி இருக்குல்ல, அதில் தான் லெமன் கிராஸ் வச்சுருந்தேன். லெமன் கிராஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப போயிடுச்சு. ஆனாலும் சில பேர் இன்னும் தழுக்குன்னு சொன்னனால அந்த தொட்டியை அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து முடிஞ்சிருச்சு, மழைங்கிறதுனால சீடு எடுக்காமல் வச்சுருக்கேன். அது மழை ஓவராக 2 நாளாக பெஞ்சதுனால திருநெல்வேலியில் இந்த நார்மல் வாடாமல்லி வெதர் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் செடியெல்லாம் படுத்துருச்சு. என்ன சொல்கிறது, இங்கே பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெரைட்டி. இது வந்து பட்டை மரம் வச்சுருந்தேங்க. இந்த இடத்துல பட்டை மரம் வச்சுருந்தேன். பட்டை மரம் பட்டு போச்சு. இப்போ இந்த இலை வந்திருக்கா. என்ன வச்சுருக்கேன்னா அந்த தொட்டியில் ஒரு சௌச்சௌ பாதி வீட்டில் கிடந்துச்சுங்க. சமைச்சிட்டு வச்சேன், உள்ளே முளை வந்துடுச்சு. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளை நாவல் இந்த மரம். அது வந்து அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து மாதுளை. இதுதான் வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வரிசையினுடைய பாதி தான் காமிச்சிருக்கேன். மிச்ச பாதி இந்த சைடு இருக்குது. இது வந்து ஒரு வழி மாதிரி அந்த சைடு போகிறதுக்கு இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, எங்கடா பூவே இல்லை, இதுதான் பூப்பீங்களோ, காலையில் சீக்கிரமே வந்துட்டேன். இது வந்து பிங்க் கலர் சங்குப்பூங்க. இது வந்து ப்ளூ சங்குப்பூ. இதில் வந்து ஒயிட் சங்குப்பூ போட்டிருக்கேன், இப்போ தான் போட்டிருக்கேன். அடுத்து இது பார்த்திங்களா, மலையில் அழகாக முளைச்சிட்டாங்க பார்த்திங்களா. இதில் 3 கலரில் ஒயிட், பிங்க், ரெட்டு வந்து மயில் மாணிக்கம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இது வந்து சம்மங்கி. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ரெயின் லில்லி. இது வந்து சேப்பங்கிழங்கு. அப்புறம் இது வந்து ஒரு பூச்செடி தான், இதுவும் ஒரு பூச்செடி. அப்புறம் இவங்க வந்து அதாவது இந்த வரிசை ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா, 1 மாயிஞ்சி, ஒன்று கஸ்தூரி மஞ்சள், நார்மல் மஞ்சள், அப்புறம் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் சொல்லுவாங்கள்ல அது. இங்கேயும் 4 வரிசை தான். உள்ளுக்குள்ளே 2 வரிசை வந்து சீனி கிழங்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிளகா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கத்தரி இருக்குது. இந்த கத்திரிலாம் இன்னும் காய்க்கலை, அதனால் என்ன வெரைட்டின்னு தெரில. அடுத்து கருமஞ்சள் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கத்திரி வெரைட்டி தான். இதெல்லாம் நாற்று போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கும் பின்னாடி உள்ளது இங்கே வாங்க காமிக்கிறேன். இதில் இப்போ தான் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னாக்கா, நெய் மிளகாய் வச்சுருக்கேன், நம்ம சகோதரி கொடுத்தது தான். இது வந்து வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய டிசம்பர். அதுக்கு அடுத்து இருக்கிறது இதில் வந்து இன்னும் விதை தான் போட்டிருக்கேன், முளைக்கலை. இது வந்து மஞ்சள் கலர் கனகாம்பரம். அதுக்கடுத்து புளிச்சக்கீரை.
சரிங்களா. அதுக்கு அடுத்த வரிசையில் இருக்கிறது அங்கே போனால் தான் காமிக்க முடியும். 4 வரிசை ஒவ்வொரு இதுலேயும் வச்சுருக்கேன்னா, ஸோ உங்களுக்கு காமிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது பார்த்திங்களா. 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து பிங்க் அண்டு இன்னொன்று ஏதோ ஒரு டபுள் கலர் மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது ரெட் டிசம்பர். அதுக்கும் பின்னாடி இருக்கிறது குச்சி மட்டும்தான் இருக்குது. இந்த மலையில் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. கொஞ்சம் மழையும் வெயிலும் கலந்துருந்தால் நல்லா இருப்பாங்க. அத்தி இல்லைனா நிறைய காய்ச்சிட்டு இருந்தாங்க அத்தி. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஒரு பெரிய ட்ரம்மில் இப்போ தான் வச்சுருக்கேன் கருவேப்பிலை. அதுக்கு அடுத்து வந்து 2 அகத்தி செடி 2 இருக்குது. மேலே வரைக்கும் போயிடுச்சா. ஒன்று வந்து வெள்ளைப்பூ, இது வந்து பெருசாக இருக்குது, வெள்ளைப்பூ பூக்கும். இது வந்து சிவப்பாக இருக்கும்னு நினச்சி வச்சுருக்கேன். அதுக்கு பூ வந்தால் தான் தெரியும். அதுக்கு அடுத்து இருக்குது முருங்கை மரம். அந்த முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கேன்ல, இதெல்லாம் தன்னால் முளைச்சது. இது என்ன அப்படின்னாக்க பூனைக்காளி அவரை தன்னால் முளைச்சிருக்கு. வச்சாச்சு. இப்போ இந்த வரிசையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ஸ் உள்ளேருந்து நுழையும் போது நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வரிசையை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்திங்கன்னா 3 வரிசையை வச்சுருப்பேங்க. வரிசையை முதல்ல சொல்லிடுவா. ஒயிட் கலரில் ஜெயிண்ட் லில்லி. அப்புறம் இது சும்மா தான் இருக்குது. இதெல்லாம் மண்ணை எடுக்கணும் வேறு. இது வந்து இந்த மழையில் அழுகிடுச்சுங்க. இது பாருங்க. அச்சோ, இவ்வளோ அடி வாங்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இது பூண்டு செடிங்க, சரிங்களா. கார்லிக் சீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து வரி கத்தரியிலேயே வந்து நீட்டு இந்த இருக்கா, இந்த மாதிரி வரி தான், ஆனால் நீளமாக வரக்கூடிய வெரைட்டி. இது வந்து ஒரு நீல பச்சை மிளகாய். இது வந்து நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது ஒரு வெரைட்டி. நேற்றெல்லாம் பூ இருந்துச்சு. ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு ரெயின் லில்லி. நம்ம கிருஷ்ண துளசி. அப்புறம் இது வந்து கல்வாழை. அப்புறம் இவங்க வந்து ஒரு நிறைய இடத்துல மணத்தக்காளி கீரை தன்னால் முளைச்சிச்சு, அப்படியே விட்டுருவேன் நானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நித்திய கல்யாணியில் 2 வெரைட்டி. ஒன்று வந்து நடுவில் ஒயிட்டாக இருக்கா, இங்கே இன்னொன்று இருக்கும், இந்த இருக்குது பாருங்கள். இன்னொரு வெரைட்டி வந்து பிங்க்காக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கோபுரம் தாங்கியும் பூண்டு செடி, அது என்ன பல்வெளி பூண்டும் கொடுத்தாங்க. பட் ஒன்று அழுகிடுச்சு, ஒன்று வந்துடுச்சு. அந்த ஒன்று வந்து இது என்னன்னு எனக்கு தெரியலை. இது கோபுரம் தாங்கியா இல்லைன்னா பல்வெளி பூண்டான்னு எனக்கு தெரியல. அப்புறம் இது என்னன்னு தெரில. இதுக்குள்ளே இங்கே பாருங்களேன், அழகாக அந்த மலையில் நிறைய செடி வந்து அடி வாங்குதுங்க. இது வந்து பிரம்ம கமலம் நல்லா வந்தது, இப்போ திரும்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெட்டி வேர் என்னை அறுவடை பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறா. பட் இந்த மலையில் எடுக்கிறது ஈரத்தோட கஷ்டம் இல்லையா, ஸோ அப்படியே வச்சுருக்கேன். காய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நாட்டு மக்காச்சோளம். அடி வாங்குறாங்க பாருங்களேன். இவங்களுமே வந்து இந்த மலைக்கு அடி வாங்குறாங்க. அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 தொட்டியில் நம்மளோட இந்த ட்ராகன் ஃப்ரூட் இந்த அறுத்தில் இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாமே பிங்க் கலர் தான். ஓகேங்களா. அந்த வரிசைக்கு போயிட்டனோ, சரி இந்த வரிசைக்கு வந்துடலாம். இது வந்து சிவப்பு கலர். நிறைய பேருக்கு இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம வந்து இதை சீடும் கொடுத்துருக்கோம், கட்டிங்ஸும் கொடுத்துருக்கோம். சிவப்பு பசலை. அதுக்கப்புறம் சம்மங்கி பூத்து தன்னால் கீழே விழுது. அந்தளவுக்கு ஏகப்பட்ட பூக்கள் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சப்ஜா சீட்ஸு. இது ஒரு ரெயின் லில்லி, இது ஒரு அமர் லில்லி ஒரு கலரு. சீனிக்கிழங்குல இது ஒரு வெரைட்டி, பார்க்கவும் அழகாக இருக்கும் இலைகள். இது வந்து புளிப்பு சொடக்கு தக்காளி. முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி இலை சுருட்டு வந்திருக்கு, பிடுங்கி போடணும். அப்புறம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன் ஒரு 2 வெரைட்டி இலை பிரண்டை. இப்போ ரீசெண்டாக நமக்கு வட்டை இலை பிரண்டைன்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் ராஜா பிரதர் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வட்டத்துலேயே கொஞ்சம் ஒரு நுனி இருக்கிற மாதிரி உள்ள 2 வெரைட்டி இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி இல்லை. அது மழைக்காலம், கொஞ்சம் வெயில் வந்தால் தான் நல்ல வளர்ச்சி இருக்கும். இதெல்லாம் பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் நமக்காக வாங்கி அனுப்பின இன்சுலின் பிளான்ட்டு. நமக்கு வந்து நிறைய பேர் ஒன்று கொரியர் சார்ஜ் வாங்க மாட்டாங்க, இல்லைன்னா விலைக்கு வாங்கி அனுப்பி கொடுப்பாங்க. அப்படிலாம் நிறைய வரும். அதில் ஒரு சிலது வாடிடும். எனக்கெல்லாம் ஒரு சிஸ்டர் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. கிருஷ்ண கமலம் வாங்கி நர்சரியிலேருந்தே டைரெக்டாக கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் எனக்கு வாடிடுச்சு. ரொம்ப கவலையாக இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி யாராவது கிஃப்ட்டு கொடுத்து அது வாடிட்டுனா ரொம்ப நல்லா வந்துச்சு, ஆனால் திடீர்னு போயிடுச்சு. இது வந்து செம்பருத்தி. நமக்கு நிறைய டெய்லி டீ போடுறதுக்கு உதவக்கூடிய ஒரு அன்பு செல்லக்குட்டி. இது வரிசை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா சதுர பிரண்டை, உருட்டு பிரண்டை, தட்டை பிரண்டை, முப்பிரண்டை, 3 4 வெரைட்டி இருக்குது இதில்.
பிரண்டை. இதுக்கு ஒரு கொடி கட்டி பந்தல்லாம் போட்டு சூப்பராக மேலே வரைக்கும் போய் அந்த பக்கம் வரைக்கும் போச்சு. இப்போ அந்த பந்தல்லாம் இந்த மலையில் நம்ம கயிறு தான் கட்டியிருந்தோம். இவருங்களேன் கயிறு ஃபுல்லாக அந்து கருணை கொடூர கோலமாக நிற்கிது. இதை எப்படி திருப்பி நான் ரெக்கவர் பண்ணி இதில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் நான் அப்படியே விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் இவங்க யாருன்னா கொஞ்சம் வளர்ந்ததுலேருந்து தளிராய வராமல் இருக்காங்க. முள்ளு சீத்தா. இது ஒரு பிரதர்கிட்ட தான் ஒரு 4-5 செடி வாங்கினேன், 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். அதில் எல்லாமே பட்டு போச்சு. இது ஒன்று நிற்கி இவங்களும் தழுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா, சரி இந்த வரிசையை முடிச்சிட்டோம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கமலா ஆரஞ்சு. இந்த சைடு வளரும் பட்டுரும், அந்த சைடு வளரும் பட்டுரும். அப்புறம் இங்கேருந்து திடீர்னு தளிர் வரும். அதாவது ஒன்றை விட்டு போக மாட்டேன்னு அப்பப்போ தளிர் வந்துடுறாங்க. ஆனாலும் ஒரு நல்ல வளர்ச்சி இல்லை. இது ஃபுல்லாக கீரை பேக்குங்க. வரிசையாக கீரை பேக் வச்சு எல்லா கீரையும் போட்டிருந்தேன். பட் இந்த மழைக்கு வேணான்னு விட்டுட்டேன். ஆனாலும் இந்த வயல் பொன்னாங்கண்ணியையும் இந்த பொன்னாங்கண்ணி, இந்த வெரைட்டி 2 பொன்னாங்கண்ணி மட்டும் இருக்கட்டும், இதை பிடுங்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்காக நான் பட்ட பாடு இந்த வயல் பொன்னாங்கண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது. ஸோ அதுக்காக நான் அந்த பொன்னாங்கண்ணியை வந்து எடுத்து போடலை. திரும்ப அதை கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுலாம் கஷ்டம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 2 3 4 5 6 வரிசை நடுவில் வச்சுருக்கேங்க. அதில் ஒவ்வொரு வரிசையாக பார்த்துடலாமா. இது வந்து ஒரு எல்லோ கலர். நம்மக்கிட்ட எல்லோ கலரே டேபிள் ரோஸ் இல்லைன்னொன்னா ஒரு சிஸ்டர் அனுப்பி தந்தாங்க எல்லோ கலர். இது வந்து ஒரு மாதிரி ஒரு அழகு பிங்க், நல்ல ஒரு பிங்க். இது வந்து கரும் துளசி. அப்புறம் இது என்னன்னு தெரில, இன்னும் பூக்கலை. சரிங்களா. அப்புறம் நம்ம நெற்பவளம், நம்ம ஹீரோயின் இவங்க தான். நம்ம வீட்டில் எங்கே பார்த்தாலும் முளைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. அப்புறம் இது வந்து தன்னால் இது முளைச்சிருக்கு, ஆனால் அது உள்ளே இருக்கிறது வந்து சிறியானங்கை. அப்புறம் கள்ளி முளையான், இதெல்லாம் ஒரு சிஸ்டர் தான் நமக்கு ஷேர் பண்ணாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் பறிச்சிடலாமா. இது ஒரு லைட்டு க்ரீன் இது என்னன்னே தெரிலையே, ஏதோ ஒரு மஞ்சள் வெரைட்டி தான். ஆனால் என்ன மஞ்சள் தெரியல. சேலம் மஞ்சள்னு ஒரு நல்ல குண்டு மஞ்சள், அதுவும் கூட வச்சுருக்கேன், அதுவாக கூட இருக்கலாம். அப்புறம் இது ஒரு ரெயின் லில்லி. இது வந்து இனிப்பு சொடக்கு தக்காளி. சொடக்கு தக்காளியில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டி. நமக்கு வந்து ஒரு சகோதரியும் சகோதரரும் சேர்ந்து அனுப்பி கொடுத்தது தான் இந்த வெரைட்டி. ஸோ நம்ம வீட்டில் 2 வெரைட்டி சொடக்கு தக்காளி இருக்குது. இதுவும் ஒரு ரெயின் லில்லி தான். அதில் வந்து சப்ஜா சீட்ஸ் முளைச்சிருக்கு. இது வந்து காட்டு டிசம்பர் பூ, தன்னால் முளைச்சிச்சு களைச்செடியாக. பட் இதோட பூக்கள் வந்து கலர் அழகாக இருக்குது, நிறைய பூக்குதுங்கிறதுனால நான் இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது வந்து பிங்க் ரெயின் லில்லி. அப்புறம் இந்த பக்கம் வந்தாக்க இது வந்து வசம்பு. வசம்பா சித்திரத்தையா, இது வந்து சித்திரத்தை, வசம்பு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னது, என்ன வெரைட்டி, என்ன செடின்னு கண்டுபிடிக்க முடியல, தன்னால் முளைச்சிருக்கு. சரி, நீ பூ பூக்கும்போது நான் உன்னை யாருன்னு பார்த்துக்கிறேன். இதுதான் வசம்பு. இதெல்லாம் கத்திரி வெரைட்டிஸ். இவங்கெல்லாம் இன்னும் காய்க்கலை, அதனால் என்ன வெரைட்டின்னு தெரியல. இதில் ஒரு பச்சை மிளகா வேறு இருக்காங்க. இது வந்து 3 கலர் பால்சம் இருக்குது, ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன், எது வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது இப்போ தான் ரீசெண்டாக ஒருத்தங்க சம்மங்கி நமக்கு ஷேர் பண்ணாங்க. இது வந்து என்ன வெரைட்டின்னு தெரியல, நம்மகிட்ட இல்லாத ஒரு வெரைட்டி. ஸோ அதனால் இதையும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். கோழிக்கொண்டை. இதில் ஒரு கருவேப்பிலை செடி இருக்காங்க. இது சொடக்கு தக்காளி. தன்னால் தொட்டியில் ஒன்றுமே இல்லை, மண்ணே இல்லை, சும்மா முளைச்சிட்டாங்க. அப்புறம் இது இன்னொரு செடி. தன்னால் முளைச்சா நான் அப்படியே விட்டுருவேன், நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுறோம்ல, அதனால் நெற்பவளத்தை மட்டும் அப்படியே விட்டுருவேன். இந்த பக்கம் இந்த அது 3வது வரிசை முழுக்க ஒரு 6 7 8 9 செடிக்கு மேலே இருக்காங்க. அவ்வளவுமே பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை, எங்கள் திருநெல்வேலி ஸ்பெஷல் வெள்ளை கத்தரிங்க. டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு, அப்படி ஒரு டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, அவ்வளோ காய் காய்க்குதுங்க, கொள்ளையாக காய் காய்க்குதுமாங்களா, அந்த மாதிரி காய்க்குது. அப்புறம் இது ஒரே ஒரு செடி இங்கே இருக்குது, இப்போ தான் வச்சுருக்கேன், வேங்கேரி கத்தரி. இந்த வரிசையை முடிஞ்சிருச்சா, மொத்தம் 3 வரிசையை முடிச்சிருக்கோம். அடுத்து 4வது வரிசையை ஸ்டார்ட் பண்ணவா. 4வது வரிசையில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வந்து கரும்பூலா. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்கா, இது வந்து போடுமா, தள்ளி விட்டுட்டேன் நான் உன்னைய, சாரி டியர். நான் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் உன்னைய தள்ளிட்டேன்.
ஓகே. அதுக்கு அடுத்து இருக்கிறது பொடுதலை, சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிறது தக்காளி. தன்னால் முளைச்சிச்சு, எந்த சப்போர்ட்டும் கொடுக்க முடியலை. தரையோட தரையாக ஏகப்பட்ட கிளைகள். சரி, அது நான் தரையில் வச்சனாலும் உன்னைய நான் வந்து காப்பாற்றி காய எடுத்துன்னு முடிவு பண்ணிட்டேன். இது என்ன அப்படின்னாக்கா நாட்டு செம்பருத்தி அப்படிங்கிறது. செம்பருத்திங்கிறது இது தாங்க, ஒரிஜினல் செம்பருத்தி இது தான். பட் அந்த இன்னும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து செம்பரத்தை வகையை சேர்ந்தது, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இருக்கா ரணகல்லியில் இது ஒரு வெரைட்டி, இன்னொரு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் தன்னால் முளைச்சிருக்கு சொடக்கு தக்காளி. ஸோ சொடக்கு தக்காளி ஏகப்பட்ட செடிகள், அதுவும் ஸ்வீட் வடக்கு தக்காளி ஏகப்பட்டது முளைச்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்து ரவுண்டு வந்து அரிய வகையில் வந்து இதை தான் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னாக்கா, இப்போ தான் காய்ச்சி கொஞ்சம் முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ அதுக்கு நோய் வந்துடுச்சு போல் இருக்குது, அதனால் டல்லாக இருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா கிரேப் சில்லி, சரிங்களா? இது வந்து இப்போ பார்த்திங்களா, இந்த மழை 2-3 நாள் பெஞ்சதில் கொஞ்சம் டல்லாகிட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா இந்த இருக்காங்க பார்த்திங்களா, இந்த வெரைட்டி வைலட் வெரைட்டி. இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு மோர் மிளகாய் வெரைட்டி வந்து வச்சுருந்தோம், அது பட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மிளகாயெல்லாம் டபக்குன்னு பட்டுறது ரொம்ப பயமாக இருக்குது. விதைகள் கூட எடுக்காமல் பட்டுருச்சு, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போச்சு. தக்காளி, இதுக்கு அடுத்த ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா இது தக்காளி. எல்லாமே தன்னால், தக்காளியை பொறுத்த வரைக்கும் தன்னால் வந்தது தாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ தான். இலை சுருட்டல் வந்து பாடாப்படுத்தி. இது ஒரு ரணக்கல்லி, ஈட்டி ரணக்கல்லி. இது வந்து ஒரு பூச்செடி தாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து மலேசியன் பசலை. இது வந்து பச்சை கலரில் இருக்கும், ரேர் வெரைட்டி. இதெல்லாம் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினோம். அடுத்து இங்கே பாருங்க, நம்ம இந்த தடவை தக்காளிக்கு எந்த சப்போர்ட்டுமே கொடுக்காமல் விட்டுட்டோம். அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கொதன்னு வளர்ந்து எங்கே என்ன போகுதுன்னே தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. சரி, இருக்கட்டும். அடுத்தது இவங்க யார் அப்படின்னா, என்னை ரொம்ப படுத்தி இப்போ தான் மழையோட இவளுக்கு நல்ல கொண்டாட்டம். மழையில் இவ தான் கொண்டாட்டம், செம கொண்டாட்டம். தவசிக்கீரை அழகாக வளர்ந்துட்டா. அதுக்கு கிட்டத்தட்ட 8 மாதம் வளரவே மாட்டேன்னு அப்படியே நின்றுருக்கா. வேறு யாராக இருந்தால் கடுப்பாகி தூக்கி பிடுங்கி போட்டிருப்பாங்க. பட் நம்ம வந்து அவங்கள நல்லபடியாக வளர்க்கணுங்கிற ஒரு ஆசையோடு வச்சுட்டேன். அப்புறம் 1, 2, 3, 4 இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு செடி அவரை செடி, சரிங்களா? நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட இது மிதுக்கங்காய் கிடக்குது. அதுக்கப்புறம் இவங்க விதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்தமான் நொச்சி, ரேர் வெரைட்டி. நம்ம வீட்டில் வந்து அந்த நொச்சியில் அந்தமான் நொச்சி தான் வச்சுருக்கோம், சரிங்களா? இது ஒரு செம்பருத்தி. பூக்கள் எல்லாம் இப்போ தான் மழையில் தான் இவெல்லாம் தளர்த்துருக்கா. இவெல்லாம் வந்து 5-6 மாதம் ஆச்சு, அப்படியே நின்றுருக்கா. என்ன செடின்னு எனக்கு என்ன பூன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இதில் ஒரு கத்தரி, இதுவும் வேங்கேரி கத்திரியாக தான் இருக்கணும். அது போக மிதுக்கங்காய் தன்னால் வளர்ந்துருக்கு. இது வந்து கொத்து சீனி அவரை. அப்புறம் இதுதான் தாய் செடிங்க. இவளை வந்து தூக்கி போட மனசு இல்லாமல் திருப்பி தழுக்கிறான்னு அப்படியே வச்சுருக்கேன். நெற்பவளம் இவள்கிட்ட இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. இது ரம்பை செடி. இது ஒரு தக்காளி. இது பார்த்திங்களா, இதெல்லாம் பிடுங்காமல் வச்சுருக்கேன். பிடுங்கி போட்டுட்டு இந்த இடத்துல வேறு ஏதாவது போடணும். தன்னால் வேறு ஏதோ வளர்ந்துருக்கா பாருங்களேன். இதில் வந்து கொத்தவரை, நார்மல் கொத்தவரையும் கொத்தவரையும் வச்சுருந்தோம். பட் கொத்தவரை மட்டும்தான் நல்லா வந்திருக்கு, நார்மல் இன்னும் வரலை. இது ஒரு பச்சை கத்தரி, பச்சையில் கொஞ்சம் நீட்டு கத்தரி. இதெல்லாம் கத்தரி, தக்காளி இதெல்லாம் இப்போ வச்சது. இங்கே பாருங்கள், சன்ஃப்ளவர். ஓகேங்களா? இப்போ இந்த 6 வரிசையும் பற்றி உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். இப்போ இந்த வரிசைக்கு வந்துடலாம். இந்த வரிசையில் இந்த பக்கம் வந்து நம்ம இவங்களை வச்சுருக்கோம். பேர் என்ன, இளம் குமரி ஏதோ சொல்லுவாங்களே, டக்குன்னு கற்றாழை வச்சுருக்கோமா. அது போக 3 வரிசை இருக்குது இந்த சைடு. இதில் 2 வரிசையில் கம்ப்ளீட்டாக கத்தரி தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி வரி. அதுக்கப்புறம் முள்ளில் பச்சை முள் இருக்குது. உள்ளுக்குள்ளே தேடி இப்போ காமிக்கிறது கஷ்டம். இங்கே பாருங்கள், பச்சையில் முள் கத்தரி. அதுக்கப்புறம் ஒரு வரியில் பச்சை வரி இருக்குது, ப்ளூ வரி இருக்குது. அதுக்கப்புறம் நெய் கத்தரி இருக்குது. அதுக்கப்புறம் உன்னை காமிக்கலான்னு பார்க்குறேன்னு தெரிய மாட்டேங்கிறியே. சரி, அதுக்கப்புறம் வழுதுனங்காய். இந்த பார்த்திங்களா, வழுதுனங்காய் வெரைட்டி, அதுவும் நிறையா இருக்குது. நிறையா இல்லை, ஒரு செடி தான் இருக்குது, காய் தான் நிறையா கிடக்குது. அதுக்கப்புறம் பச்சை உருண்டை, பச்சை நீளம் இருக்குது. வேறு என்ன இருக்குது,
இவ்வளோ வெரைட்டி தான். ஒரு 10 வெரைட்டி கத்தரிக்காய் வந்து இப்போதைக்கு இந்த பாருங்கள், இந்த ஒரு முள் கத்தரி, இது ஒரு வெரைட்டி முள் கத்தரி, இப்படி ஒரு 10 வெரைட்டி இந்த இதுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன், விதை போட்டு வளர்த்தது. அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரிக்கோவை, இதுதான் முதல்ல 2 வருஷமாக நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ கொஞ்சம் காய்ப்பு குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலேசியன் கோவக்காய் 3 சென்டிமீட்டர்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அதெல்லாம் காய் கிடக்குதெல்லாம் தெரியுதா? 3 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளமாக வளருவாங்க. 2 தொட்டியில் வச்சுருக்கேன் நான். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா ரெட்சிட்டா, இது இப்போ தான் ஓரளவு தழுத்து வருது. மழைக்கு அப்புறம் இதுதான் நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி, கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோ முள்ளங்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கத்திரியும் இருக்குது நம்மக்கிட்ட. சரியா? 3-4 கிலோ அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, திரும்ப இனி விதை போடணும். அப்புறம் இது மல்லி கொஞ்சம் மழையில் கொஞ்சம் டல்லாகிட்டாங்க. 2வது இந்த பக்கம் முருங்கை, அவங்க பக்கத்தில் முருங்கை வந்து அவ்வளோத்தையும் நனலாக்கிடுச்சு. அப்புறம் இதுதான் நம்ம ஹீரோயின், இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்கிற ஹீரோயின் இவங்க தான். இவங்க வந்து சிவப்பு மருதாணி. சரிங்களா? இங்கே பாருங்க, சொடக்கு தக்காளி தன்னால் முளைச்சிருக்கு, எவ்வளோ காய் கிடக்கு. அப்புறம் லெமன், நிறைய காய் உள்ளே கிடக்கு, பார்த்தீங்களா? தெரியுதா? லெமன், ஏகப்பட்ட லெமன் இருக்குது. இவங்க வந்து மிதுக்கங்காய், தன்னால் முளைச்சி நிறைய காய் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த பக்கம் ஒரு சப்போர்ட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த சைடு பாதி வரைக்கும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இனி நம்ம அந்த சைடு பாதியை காமிக்கிறேன் வாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக நம்மளோட கிச்சன் கம்போஸ்டில் காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சும்மா அப்படி ஓப்பன்லேயே தட்டிட்டு மேலே மண் போட்டு வச்சுருவேன். இப்படி மண்ணெல்லாம் ஃபுல்லாக போட்டிருந்தேன். இப்போ அரை இதாகிடுச்சா, இந்த மாதிரி மக்கின உடனே இப்படி டேரெக்டாகவே நம்ம செடி வச்சு விட்ருவோம். ஸோ செடிகள் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிட்டுனா இது வந்து நல்ல ஒரு செறிவு தன்மையோடு வந்துருச்சுங்கிறத புரிஞ்சுட்டு வச்சுருவேன். இப்படியும் வைக்கலான்னு உங்கள்கிட்ட நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் இது இங்கெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இன்னும் செவரு மேலேயும் நிறைய வைக்கலாம், டேபிள் ரோஸும் முடிவு பண்ணியிருக்கேன். இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னாக்க, இப்போ தான் வச்சுருக்கேன், 2-3 நாள் தான் ஆச்சுதுங்க. அப்பக்கோவை வந்து நம்ம சிஸ்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன், இன்னும் தழுக்கலை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 தொட்டியில் வந்து நம்ம காராமணி, இதில் வந்து இந்த பாருங்களேன் நீளமான காராமணியும் இருக்குது. நீளம்னா நம்ம வீட்டில் ஒரு 1 அடி 1.5 அடி வரைக்கும் வரும். இன்னும் அடுத்து விதை வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 2 அடி 2.5 அடி வர விதையும் வாங்கி வச்சுருக்கேன், அதையும் போடணும். இதில் அது போக வந்து குட்டியாக வரக்கூடிய வெரைட்டியும் இதில் இருக்குது. 2 செடி 4 தொட்டியில் வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து கொஞ்சம் மிளகாய் நாற்றுக்கள் போட்டு விட்ருக்கேன், இனி தான் எடுக்கணும். இவங்க யார் அப்படின்னாக்க ஆஸ்திரேலியன் அல்லது மெக்சிகன் கொரியாண்டர்னு சொல்லுவாங்க. கொரியாண்டருக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். நிறைய காய்க்கக்கூடிய தன்மை உள்ளது, நிறைய இலைகள் வரக்கூடிய தன்மை உள்ளதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு துளசி வந்தது, அதை அப்படியே விட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சைடு எல்லாமே இது எல்லாமே இந்த பார்த்திங்களா பூக்கள் தெரியுதா, டபுள் பீன்ஸுங்க. காய் காமிக்கவா? வெறுங்க எவ்வளோ காய் கிடக்கு பார்த்திங்களா? டபுள் பீன்ஸ் நிறைய வந்திருக்கு, நல்ல சத்துள்ள ஒரு காய்கறி. இது கூடயே வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சொரக்காய் வெரைட்டியும் இருக்குது. இந்த இருக்கா, மேலே போயிட்டு கீழே எங்கே இருக்குன்னே தெரியல, சொரக்காய் வெரைட்டி. அதோட ஆமாம் சுரைக்காய் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி தன்னால் வளர்ந்து அவ்வளோ இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேயும் தன்னால் மணத்தக்காளி வளர்ந்துருக்கு. அது போக இதில் 2 தொட்டியில் மட்டும் முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன், இன்னும் பூக்களை. முட்டைக்கோஸ் தானாங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ பெருசுக்கு பீக்கங்காய், கத்தரிக்காய் வச்சு தான் வெட்டணும். சரி, இப்போ அந்த பக்கம் போயிடலாமா? இன்னும் இருக்குல்ல, இது கேரட்டு, இது வந்து கருணைக்கிழங்கு, பிடிக்கருணை. இது வந்து ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருக்கேன், இன்னும் வெயிலில் தூக்கி வைக்கணும். சாமந்தி எல்லாமே கிஃப்ட்டு தான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து வரி பீர்க்கங்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ காணம் கிடக்குது பார்த்தீங்களா? இது அது என்ன மூக்குத்தி அவரை கிடக்குது. இங்கே ஒரு நல்ல டார்க் பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு புடலங்காய், அது இப்போ தான் வச்சுருக்கேன், அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் மெழுகு பீர்க்கன் இருக்குது. காராமணி போட்டிருக்கேன், அது இன்னும் வரலை. இந்த பக்கம் 2 செடி வந்து இது இருக்குது, அது என்ன மாயன் கீரை 2 இருக்குது.
அதுக்கப்புறம் தன்னால் வளர்ந்து என்ன பூ இப்போ தான் பூத்துருக்கா. 8 அடி கிட்ட போயிட்டாங்க ஒரு வெண்டை. என்ன வெரைட்டி வெண்டைனே தெரில. 16 20 கிளைகள் பக்க கிளைகளும் இருக்கா. அதுக்குள்ளே ஒரு சுண்டைக்காயும் வச்சுருக்கேன் நான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். இது என்ன அப்படின்னாக்க இங்கே பார்த்திங்களா கண்டங்கத்திரி. அவ்வளோ பேருக்கு வீசிங் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் நான் இந்த மருந்தை நான் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் கீழே இருந்து வந்திருக்கக்கூடிய வெற்றிலை. இது வந்து ஒரு பூச்செடிங்க, அழகான செடி. நம்மளோட சகோதரி கொடுத்தாங்க. பட் இன்னும் அது பட்டு போயிடுச்சே தவிர நல்லா வரமாட்டேங்குது. நல்லா வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் முடக்கத்தான். இது வந்து நல்ல மஞ்சள் கலரில் பூ பூக்கக்கூடிய மருதாணியும் இது உள்ளதாக இருக்குது. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னாக்க எப்படி வளர்ந்துருக்கா பாருங்க. நிறைய பிஞ்சுகள் இப்போ தான் விட்டுருக்கா. மல்பெரி. அதுக்கப்புறம் இவங்க ஒரு அரைநெல்லி, இது ஒரு அரைநெல்லி. இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வந்தது. ஸோ இது பயங்கர வளர்ச்சியாக இருக்குது. சின்ன தொட்டியில் இருக்குது, பயங்கர வளர்ச்சியாக இருக்குது. வண்ணத்து பூச்சி பாரு, பிளாக், அழகு அழகி அழகி. அப்புறம் பின்னாடி வந்து வெள்ளை கலர் தூதுவளையும் ஊதா கலர் தூதுவளையும் வச்சுருக்கேன். இது வந்து கொடி சம்மங்கி, இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. மினி மார்னிங் க்ளோரி இருக்குதா. அப்புறம் இது கூடயே இங்கே பாருங்கள் இன்னொன்று இருக்கா. இது வந்து பிங்க் கலரில் இருக்கக்கூடிய மயில் மாணிக்கம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிச்சி. இங்கே பார்த்தீங்களா பிச்சி பூ நிறைய. பிச்சி இல்லை, இது என்ன முல்லை. அப்புறம் இவங்க வந்து யார் அப்படின்னாக்க கல்யாண முருங்கை. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் கோழி அவரை. ஏகப்பட்ட கோழி அவரை தன்னால் முளைச்சது. நான் போடவே கிடையாது. நான் வந்து பிங்க் கலர் அவரை போட்டிருக்கேன். அது இன்னும் வர காய்க்கலையா இல்லைன்னா செடியே வரலையான்னு எனக்கு தெரில. பிங்க் கலர் போட்டேன், நார்மல் அவரை பட்டை அவரை போட்டேன், அதுவும் வரல. டபுள் பீன்ஸ் போட்டேன், அது மட்டும் வந்திருக்குது. கோழி அவரை தன்னால் நிறைய முளைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இதில் வந்து ஒரு ப்ளூ கலரு வள்ளிக்கிழங்கு போட்டேன், கொடி உருளை போட்டேன், அதலைக்காய் போட்டேன். அதலைக்காயெல்லாம் வந்து அழுகி போயிடுச்சு. யார் வேலை அப்படின்னாக்க நம்மளோட எலியார் வந்து பிடுங்கி போட்டுட்டு போயிட்டாங்க, அழுகிட்டு தின்னுட்டும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொடி உருளையும் இன்னொன்று போட்டது எல்லாமே பட்டுடுச்சு. அப்புறம் திருப்பி பார்த்தா ஒரு செடி தழுத்து வருது. ஆனால் இவங்களுக்கு நிழல் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த கொஞ்சம் இப்போ தான் தளிர் வருது. ஆனால் நிழல் விழுந்துருச்சு. அவரை செடி வேறு நிறைய தன்னால் முளைச்சிருச்சு. அதனால் இவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் எனக்கு வந்து கொடி உருளை வரணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது போக தரையில் இங்கே பாருங்கள் வேப்ப மரம் ஃபுல்லாக நுரைப்பீர்க்கன்னு முளைச்சி கிடக்குது. ஸோ இவ்வளோ தான். எல்லாத்தையுமே ஓரளவுக்கு காமிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் வேறு எதுவும் காமிக்காமல் இருக்கேனான்னு எனக்கு தெரியலை. குட்டை புடலையில் இப்போதைக்கு குட்டை தான் இருக்குது. இது போக தோட்டம் சிவாக்கிட்டே இருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கோம். சிட்டு சுரை போட்டிருக்கேன். அதெல்லாம் இன்னும் நான் போடலை, விதை போடணும் அவங்கக்கிட்டேருந்து வந்த உடனே. அப்புறம் பாகலுமே பட்டுடுச்சு மழையில். ஸோ மிதிப்பாகல் தான் ரொம்ப பிடிக்கும், பச்சை பாகலை விட, பெரிய பாகலை விட மிதிப்பாகல் அதுவும் போட்டிருக்கேன் நான். கொடை மிளகாய் சீடு போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்தோடனே அதையும் வைக்கணும். என் தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதில் இருக்கக்கூடிய நியூ வெரைட்டிஸு நிறைய நான் பார்த்து எல்லாம் பண்ணேன். அந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கொஞ்சம் நீட்டாக மட்டும் இல்லாமல் இருக்கும். அது பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நான் பயன்படுத்தியிருப்பேன். பட் இப்போ என்னால் வந்து க்ளீனே பண்ண முடியலை. மழையில் கூட்டவே முடியலை, தூக்கவும் முடியலை, வெயிட் ஆகிட்டு. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது, மன்னிச்சிக்கோங்க. என்னோடய வெரைட்டிஸ் நான் வச்சுருக்கிறது எல்லாம். ஆனால் இவ்வளோ தூரம் என்னோடய தோட்டம் இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நான் வளர்த்து எடுத்துருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னுடைய உறவுகளான இந்த 23,300 சில்லற உறவுகள். நீங்கள் தான் காரணம். ஏன்னா நீங்கள் தான் வந்து எங்கிட்ட என்ன இல்லைன்னு பார்த்து எனக்கு ஃப்ரீயாக கொரியர் சார்ஜ் கூட வாங்காமல் என் உறவுகள் எனக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க. செடிக்கும் காசு வாங்கினதில்லை. ஸோ அப்படி அனுப்பி தர தான் என்னால் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுது. இப்பவும் கூட நல்ல 1 அடி நீளம் வரக்கூடிய மிளகாய் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க விலைக்கு. அதே மாதிரி கரிப்பதினை அப்படிங்கிற ஒரு கத்தரி வந்து 1 கிலோ இருக்குமா, அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாதிரியெல்லாம் நியூ வெரைட்டிஸ் ஆர்டர் போட்டு விலை போட்டு வாங்குறதுக்கு காரணம் என்னுடைய உறவுகள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மட்டும் பத்தாது, உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய நட்புகளுக்கும் நீங்கள் சொல்லணும் நம்முடைய சேனல் பற்றி. சொல்லி அவங்களையும் இந்த
மாதிரி பயன்பெறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அவங்களும் இங்கே இருக்கக்கூடிய ரேர் வெரைட்டிஸ்னுடைய விதைகள் எல்லாம் வாங்கி வாங்கி அவங்களும் மாடி தோட்டம் வைக்க அவங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் தூண்டணும். அதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் செலவு பண்ணி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்குறப்பையும் இந்த அளவுக்கு எல்லாம் வாங்கி எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா, ரேர் வெரைட்டினா உடனே வாங்கிடுவேன் காசெல்லாம் பார்க்காம. காரணம் உங்களுக்காக. அப்போ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும் எல்லாருக்கும். எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு நீங்கள் நடந்துக்கணும்னு உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக தான் இதை வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங் மா. டேக் கேர். பை. See you.